சின்னத்திரை நடிகரான அசீம், பகல் நிலவு, தெய்வம் தந்த வீடு, பிரியமானவள், மாயா, போவி உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு பல சூப்பர் ஹிட் சீரியல் நடிச்சு பிரபலமானாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட இவங்க அங்கே பெண்கள்கிட்ட நடந்துக்கிட்ட விதம், சண்டை போடுறது, பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஆரம்பத்தில் ஃபேன்ஸுக்கு பிடிக்காதனால சோசியல் மீடியாவில் பலருமே அசீமை கண்டுபிடித்திட்டினாங்க. ஆனால் அத்தனை விமர்சனங்களையும் தாண்டி இறுதிப் போட்டியில் அதிகப்படியான வாக்குகள் பெற்று பிக் பாஸ் சீசன் 6 டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போது அசீம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற செகண்ட் லவ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோவில் போட்டியில் கலந்துருக்காங்க. காதலையும் திருமண வாழ்க்கையிலையும் தோற்று போய் மனதளவில் பாதிக்கப்பட்டவங்க தங்களோட இரண்டாவது காதலை தேடி தனக்கேற்ற துணையை தேர்ந்தெடுக்கிற நிகழ்ச்சி தான் இந்த செகண்ட் லவ். இந்த ஷோவில் போட்டியாளராக கலந்துக்கிட்ட பலருமே தங்களோட வாழ்க்கையில் திருமணம் மற்றும் காதலால் சந்தித்த பாதிப்புகளையும் மனவேதனைகளையும் சொல்லி கண்கலங்கி பேசியிருக்காங்க. அப்போது தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசின அசீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் நடிகராகவும் பெயரும் புகழோடு இருந்தது தான் என்னோட திருமண வாழ்க்கை முறிஞ்சதுக்கு முக்கிய காரணம். என்னோட தீவிரமான ரசிகத்தான் என்னோட மனைவி முதல்ல எனக்கு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டோம். எங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையோட ஆதாரமாக எங்களுக்கு ஒரு அழகான மகனுமே இருக்கிறான். 2 வருஷங்கள் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்த எங்களோட வாழ்க்கையில் திடீர்னு புயல் வீசின மாதிரி என்னோட மனைவி அடிக்கடி என் கூட சண்டை போட ஆரம்பித்தாங்க. நான் நடிகராக இருக்கிறத அவங்க விரும்பவே இல்லை. அவங்க மனசில் என்ன நினச்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு கட்டத்தில் இந்த ஊரே நமக்கு தேவையில்லை, ஃபாரின் போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு வற்புறுத்தினாங்க. அதுக்கு நான் சம்மதிக்கவே இல்லை. என்னோட குடும்பத்தோட தொழில் பிஸ்னஸாக இருந்தாலும் நடிப்பு அப்படிங்கிறது எனக்கு பிடிச்சமான ஒன்று. இந்த விஷயத்தில் 2 பேருமே பேசி ஒரு நல்ல முடிவெடுத்தோம். அதுக்கப்புறம் 2 பேருமே பரஸ்பரமாக டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அசீம் கண்கலங்கி பேசியிருக்காங்க. பிக் பாஸ் வீட்டில் எப்போவுமே முரட்டுத்தனமாக எதுக்கும் அசராதவராக வளம் வந்த அசீமோட இந்த எமோஷனல் வீடியோ இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. இதை பார்த்த நெட்டிசன்கள் மற்றும் ஃபேன்ஸ் பலருமே அசீமோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சோகம் நடந்திருக்கா, பாவம் யா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.